ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். உன்னை சந்தோஷப்படுத்துகிறதெல்லாம் பின்தங்க வைக்கும். கேட்பவர்: நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு பட்டய கணக்காயர் ஆடிட்டர். என் மனைவி ஏழை பெண்களுக்கான சமுதாய பணியில் ஈடுபட்டிருக்கிறார். எங்கள் மகன் அமெரிக்காவிற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை வழி அனுப்ப வந்துள்ளோம். நாங்கள் பஞ்சாபிகள், ஆனால் டில்லியில் வசிக்கிறோம். எங்களுக்கு ராதா சோமி வழிமுறையை சேர்ந்த ஒரு குரு இருக்கிறார். நாங்கள் சத்சங்கிற்கு மிகுந்த மதிப்பளிக்கிறோம். இங்கு வந்ததற்கு மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக உணர்கிறோம். நாங்கள் புனிதமான மனிதர்கள் பலரை சந்தித்திருக்கிறோம். மேலும் ஒருவரை சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. மகாராஜ், நீங்கள் பல துறவிகளையும் சந்நியாசிகளையும் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் ஒரு முழு ஞானமடைந்த தன் ஸ்வரூபத்தை பற்றிய விழிப்புணர்வுடைய மனிதரை பார்ப்பது கடினம். அளவற்ற முயற்சிகளாலும் தியாகங்களாலும் துறவிகளும் யோகிகளும் பல அற்புத சக்திகளை பெறுவார்கள். அதன் மூலம் மக்களுக்கு உதவியும் நம்பிக்கையை அளித்தும் நல்லது செய்யலாம். இருப்பினும் அது அவர்களை முழு நிறைவானவர்களாக்காது. அது மெய்மைக்கான ஒரு வழி அல்ல, ஆனால் அது வெறுமனே பொய்மையை செழிப்பூட்டுவது. எல்லா முயற்சிகளும் மேலும் முயற்சிக்கு வழிவகுக்கின்றன. என்னவெல்லாம் கட்டப்பட்டதோ அவற்றை பராமரிக்க வேண்டும். எவையெல்லாம் பெறப்பட்டதோ அவற்றை சிதையாமலும் தொலையாமலும் பாதுகாக்க வேண்டும். எதுவெல்லாம் தொலையக்கூடியதோ அது உண்மையாக ஒருவருடையது அல்ல. உனக்கு சொந்தமில்லாததால் உனக்கு என்ன பயன் இருக்க முடியும்? என் உலகத்தில் எதுவும் முயற்சிக்கப்படுவதில்லை. எல்லாமும் தானாகவே நடக்கின்றன. எல்லா இருப்பவைகளும் காலத்திலும் இடத்திலும் அளவானதாகவும் தற்காலிகமானவையாகவும் உள்ளன. யார் இருத்தலை அனுபவிக்கப்படுகிறாரோ அவரும் அளவானவர் மற்றும் தற்காலிகமானவர். என்ன இருக்கிறது அல்லது யார் இருக்கிறார்கள் என்பதை நான் பொருட்படுத்துவதில்லை. நான் என் நிலையை அப்பால் வைத்துள்ளேன். அங்கு நான் இரண்டுமே அல்ல என்று மற்றும் ஏதாவது ஒன்றும் அல்ல. அதிகமான முயற்சியாலும் தவத்தாலும் தங்கள் பேரவாவை நிறைவேற்றி உயர்நிலை அனுபவங்களையும் செயல்களையும் அடைந்தவர்கள் வழக்கமாக தங்கள் நிலைப்பாட்டை பற்றி தீவிரமான விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். அவர்கள் மனிதர்களை கீழான முயன்று அடையாதவர்கள் முதல் மேலான முயன்று அடைந்தவர்கள் வரை பலதரமாக பிரித்து பார்க்கின்றனர். எனக்கு எல்லோரும் சமம். தோற்றத்திலும் வெளிப்பாட்டிலும் வித்தியாசங்கள் உள்ளன, ஆனால் அவை பொருட்டல்ல. எப்படி நகையின் வடிவம் தங்கத்தை பாதிப்பதில்லையோ அப்படி மனிதனின் சாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும். இந்த சமத்துவ உணர்வு எங்கு இல்லையோ அங்கு மெய்மை தொடப்படவில்லை என்று அர்த்தம். வெறும் அறிவு மட்டும் போதாது, அறிபவர் அறியப்பட வேண்டும். பண்டிதர்களும் யோகிகளும் பலவற்றை அறிவார்கள், ஆனால் சுயம் அறியப்படாவிட்டால் வெறும் அறிவால் என்ன பயன்? அது கண்டிப்பாக தவறாக உபயோகிக்கப்படும். அறிபவரை பற்றிய அறிவு இல்லாமல் அமைதி இருக்க முடியாது. கேட்பவர்: அறிபவரை ஒருவர் எப்படி தெரிந்து கொள்வது? மகாராஜ், என் சொந்த அனுபவத்திலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேனோ அதைத்தான் நான் உன்னிடம் சொல்ல முடியும். நான் என் குருவை சந்தித்த போது அவர் சொன்னார், உன்னை என்னவாக நீ எடுத்துக்கொள்கிறாயோ அதுவல்ல நீ. நீ என்ன என்பதை கண்டுபிடி. நான் என்னும் உணர்வை கவனி. உன் மெய்யான சுயத்தை கண்டுபிடி என்று. நான் அவருக்கு கீழ்ப்படிந்தேன், ஏனெனில் நான் அவரை நம்பினேன். அவர் சொன்னது போல செய்தேன். நேரம் கிடைத்த போதெல்லாம் அமைதியாக என்னை பார்ப்பதிலேயே செலவிட்டேன். அது அவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. வெகு விரைவாக என் மெய்யான சுயத்தை அறிய 3 வருடங்கள் தான் ஆயிற்று. என் குரு நான் அவரை சந்தித்த பிறகு சீக்கிரமே இறந்துவிட்டார். ஆனால் அது எந்த வித்தியாசத்தையும் எனக்கு ஏற்படுத்தவில்லை. அவர் என்னிடம் சொன்னதை நான் ஞாபகம் வைத்திருந்து அதற்காக பிரயத்தனப்பட்டேன். அதன் பலன் இங்கு என்னிடம் உள்ளது. கேட்பவர்: அது என்ன? மகாராஜ், நான் என்னை மெய்மையில் உள்ளதாக அறிகிறேன்.
நான் உடலும் அல்ல, மனமும் அல்ல, மனதின் பாங்குகளும் அல்ல. நான் இவற்றிற்கெல்லாம் அப்பால் உள்ளேன். கேட்பவர்: நீங்கள் வெறுமனே ஒன்றுமே இல்லையா? மகாராஜ்: நியாயமாக பேசு. மிகவும் தொட்டு உணரக்கூடியவனாக ஐயத்திற்கு இடமின்றி நான் இருக்கிறேன். நீ என்னவாறு நினைக்கிறாயோ அப்படி மட்டும் நான் இல்லை. இது எல்லாவற்றையும் விளக்குகிறது. கேட்பவர்: இது எதையுமே விளக்கவில்லை மகாராஜ். ஏனெனில் அதை சொல்ல முடியாது. உன் சொந்த அனுபவத்தை நீதான் பெற வேண்டும். நீ பௌதீகமான மற்றும் மனோவயப்பட்ட பொருட்களை கையாள பழகியுள்ளாய். நானும் நீயும் ஒரு பொருள் அல்ல. நாம் பருப்பொருளும் அல்ல, சக்தியும் அல்ல, உடலும் அல்ல, மனமும் அல்ல. உன் சொந்த சுயத்தின் கனநேர தோற்றத்தை நீ ஒரு முறை பெற்றாயானால் என்னை புரிந்து கொள்ள உனக்கு சிரமமாக இருக்காது. செவி வழியாக கேட்கப்படும் பலவற்றை நாம் நம்புகிறோம். தூர தேசங்களையும் அதன் மக்களையும், சொர்க்கத்தையும் நரகத்தையும், ஆண் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் நாம் நம்புகிறோம். ஏனெனில் நமக்கு அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அது போலவே நம்மை பற்றியும், நம் பெற்றோர் பெயர், அந்தஸ்து, கடமைகள் இன்னும் பலவற்றை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறோம். அதை சரிபார்க்க நாம் ஒருபோதும் பொருட்படுத்தியதில்லை. மெய்மைக்கான வழி பொய்மையை அழிப்பதன் ஊடாக இருக்கிறது. பொய்மையை அழிக்க நீ உன் மிக அதிகப்படியான முதிர்ந்த நம்பிக்கைகளை கேள்வி கேட்க வேண்டும். அந்த நம்பிக்கைகளுள் நீ உடல் என்னும் கருத்துதான் மிகவும் மோசமானது. உடலுடன் உலகம் வருகிறது. உலகத்துடன் உலகத்தை உருவாக்கியதாக நம்பப்படும் கடவுள். இப்படியாக அச்சங்கள், மதங்கள், பிரார்த்தனைகள், பலிகள், எல்லா விதமான வழிமுறைகளும் ஆரம்பிக்கின்றன. இவை எல்லாமும் தானே உருவாக்கிய பூத்தாகாரமானவற்றால் பயந்துள்ள குழந்தைத்தனமான மனிதனை காப்பாற்றவும் ஆதரிக்கவும் தான். நீ என்னவோ அது பிறக்கவோ இறக்கவோ முடியாது என்பதை அறிந்துகொள். அச்சம் விலகிவிட்டால் எல்லா துன்பமும் முடிவுறும். மனம் எதை கண்டுபிடிக்கிறதோ அதை அழிக்கிறது. ஆனால் மெய் உருவாக்கப்படுவதில்லை. அதை அழிக்கவும் முடியாது. மனதிற்கு எதன் மேல் ஆளுமை இல்லையோ அதை பிடித்துக்கொள். நான் சொல்கின்ற விஷயம் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ இல்லை. அது தினசரி வாழ்க்கையிலும் இல்லை. ஏனெனில் அது தற்பொழுதில் உள்ளது. அது காலமற்றது. அதன் முற்றிலுமான காலமற்ற தன்மை மனதிற்கு அப்பாற்பட்டது. என் குருவும் அவருடைய வார்த்தைகளான நீதான் அந்த நான் என்பவையும் என்னோடு காலமற்று இருக்கின்றன. ஆரம்பத்தில் நான் என் மனதை அவற்றின் மீது செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அது இப்போது இயல்பாகவும் எளிதாகவும் ஆகிவிட்டது. குருவின் வார்த்தைகளை உண்மை என்று மனம் ஒப்புக்கொண்டு அவற்றுடன் தன்னிச்சையாக வாழ்வதிலும், தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அதனோடு வாழ்வதிலும் தான் மெய்யறிதலுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஒரு விதத்தில் அது நம்பிக்கையான செயல்பாட்டால் பெறப்படும் முயற்சி. ஆனால் நம்பிக்கையான செயல்பாடு ஸ்ரத்தை தீவிரமாகவும் உறுதியானதாகவும் உயர்வாகவும் இருக்க வேண்டும். எப்படியாயினும் ஸ்ரத்தை மட்டுமே போதும் என்று நீ நினைக்க கூடாது. செயல்பாட்டில் வெளிப்படுத்தப்படும் ஸ்ரத்தை தான் மெய்யறிதலுக்கான ஒரு உறுதியான வழி. எல்லா வழிகளிலும் அதுதான் மிகவும் பயனுள்ள வழி. ஸ்ரத்தையை மறுத்து காரணத்தை நம்புகிற ஆசிரியர்கள் உள்ளனர். உண்மையில் அவர்கள் மறுப்பது ஸ்ரத்தையை அல்ல, குருட்டுத்தனமான கோட்பாடுகளை. ஸ்ரத்தை குருட்டுத்தனமானதல்ல, அது முயற்சிப்பதற்கான மனோ விருப்பம். சத்குருவின் உபதேசங்களை நேரடியான அனுபவத்தால் உணர்ந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். கேட்பவர்: எல்லா ஆன்மீக பயிற்சிகளிலும் வெறுமனே ஒரு சாட்சிபாவ மனப்பாங்கை பயிற்சிப்பதுதான் மிகவும் பயனுள்ளது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கை என்பதுடன் ஒப்பிட்டால் அதன் நிலை என்ன? மகாராஜ், சாட்சி பாவ மன பாங்கும் நம்பிக்கையான செயல்பாடு. அது தன்மேல் கொண்டுள்ள நம்பிக்கை. நீ என்ன அனுபவப்படுகிறாயோ அது நீ அல்ல என்று நம்புகிறாய். நீ ஒவ்வொன்றையும் தூரத்திலிருந்து பார்க்கிறாய். சாட்சி பாவத்தில் பிரயத்தனம் எதுவும் இல்லை. நீ சாட்சி மட்டுமே என்று புரிந்து கொள்கிறாய். அந்த புரிதல் செயல்படுகிறது. வெறுமனே நீ சாட்சி மட்டுமே என்று ஞாபகம் வைத்திரு. வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை. சாட்சி பாவ நிலையில் நீ உன்னை நான் யார் என்று கேட்டாயானால் பதில் உடனே வரும். அது வார்த்தையற்றும் நிசப்தமாகவும் இருந்தாலும் கூட. புறப்பொருளாக இருப்பதை விட்டு விட்டு நிகழும் அனைத்திற்கும் உட்பொருளாக மாறு.
உள்ளுக்குள் திரும்பி விட்டாயானால் உன்னை உட்பொருளுக்கு அப்பால் காண்பாய். உன்னை நீ கண்டுபிடிக்கும் போது நீ புறப்பொருளுக்கும் அப்பால் உன்னை காண்பாய். மற்றும் உட்பொருள் புறப்பொருள் இரண்டுமே உனக்குள் இருப்பதையும் நீ அவை இரண்டுமே அல்ல என்பதையும் காண்பாய். கேட்பவர், நீங்கள் மனதை பற்றியும் மனதிற்கு அப்பால் உள்ள சாட்சிபாவ விழிப்புணர்வையும் அதற்கு அப்பால் உள்ள உச்ச உயர்வை பற்றியும் பேசுகிறீர்கள். விழிப்புணர்வும் கூட மெய்யானதல்ல என்று சொல்கிறீர்களா? மகாராஜ், மெய்யானது மெய்யற்றது என்னும் வார்த்தைகளை கையாளும் போது விழிப்புணர்வு மட்டும்தான் ஒரே மெய்யானதாக இருக்க முடியும். ஆனால் உச்ச உயர்வு எல்லா வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டது. அதற்கு மெய் என்னும் வார்த்தை செல்லுபடியாகாது. ஏனெனில் அதற்குள் எல்லாமுமே மெய்யானவை. எனவே அதை அவ்வாறு பெயரிட வேண்டியதில்லை. அதுதான் மெய்மையின் அடிப்படை ஆதாரம். அது எதை தொட்டாலும் அதற்கு மெய்மையை கொடுக்கிறது. அதை வெறுமனே வார்த்தைகளால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நேரடி அனுபவம் கூட எவ்வளவுதான் நுட்பமானதாக இருந்தாலும் அது அத்தாட்சி தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. கேட்பவர், ஆனால் யார் உலகத்தை உருவாக்குவது? மகாராஜ், சித்தஹாசம், பிரபஞ்ச மனம் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது, அழிக்கிறது. எதுவெல்லாம் இருத்தலுக்கு வருகிறதோ அதற்கு உச்ச உயர்வு பரமஹாசம் மெய்மையை கொடுக்கிறது. வார்த்தைகளில் சொல்வதானால் அதை பிரபஞ்ச அன்பு என்று சொல்வது அதிகபட்ச அருகாமையில் இருக்கும். அன்பை போல அது ஒவ்வொன்றையும் மெய்யானதாகவும் அழகானதாகவும் விரும்பத்தக்கதாகவும் ஆக்குகிறது. கேட்பவர், விரும்பத்தக்கதாக ஏன்? மகாராஜ், ஏன் கூடாது? உச்ச உயர்விடமிருந்து அல்லாமல் வேறு எங்கிருந்து மக்களை ஒன்று சேர்க்கின்ற எல்லா உருவாக்கப்பட்டவைகளையும் ஒன்றுக்கொன்று எதிர்வினை புரிய செய்கின்ற எல்லா சக்தி வாய்ந்த ஈர்ப்புகளும் வருகின்றன. ஆசையை கைவிடாதே. அது சரியான பாதையில் செலுத்தப்படுகிறதா என்று மட்டும் பார்த்துக்கொள். ஆசை இல்லாமல் நீ இறந்தவன் ஆகிவிடுவாய். ஆனால் கீழ்த்தரமான ஆசைகளால் நீ பிசாசு போன்றவனாகி விடுவாய். கேட்பவர், எந்த அனுபவம் உச்ச உயர்வுக்கு மிக அருகாமையிலானது? மகாராஜ், அளவற்ற அமைதியும் எல்லையற்ற அன்பும். பிரபஞ்சத்தில் உண்மையாக, உன்னதமாக, அழகாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் உன்னிடமிருந்து வருகிறதென்றும் நீதான் அவற்றின் மூல ஆதாரம் என்றும் அறி. உலகை மேற்பார்வையிடுகின்ற ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் மிகவும் அற்புதமானவைகளாகவும் மகிமை வாய்ந்தவர்களாகவும் இருக்கலாம். இருப்பினும் அவையெல்லாம் தங்களுடைய எஜமானின் வளமையையும் பறைசாற்றுகின்ற படாட்டோபமாக உடை உடுத்தி கொண்டிருக்கும் வேலையாட்களை போன்றவர்கள். கேட்பவர், உச்ச உயர் நிலையை ஒருவர் எப்படி அடைவது? மகாராஜ், கீழான ஆசைகளை துறப்பதன் மூலம் நீ கீழானவற்றுடன் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் வரை மேலானவற்றை பெற முடியாது. எதுவெல்லாம் உன்னை மகிழ்விக்கிறதோ அது உன்னை பின்னடைவாக வைத்திருக்கும். ஒவ்வொன்றிலும் உள்ள திருப்தியற்ற தன்மையையும் அதன் கடந்து போகும் மற்றும் அளவான தன்மையையும் நீ அறிந்து உன் சக்தி முழுவதையும் ஒரு பெரும் இயக்கத்திற்காக திரட்டும் வரை முதல் அடி கூட எடுத்து வைக்கப்படாது. மற்றபடி உச்ச உயர் நிலைக்கான ஆசையின் நேர்மையே உச்ச உயர்நிலைக்கு ஓர் அழைப்பு தான். பௌதீக அல்லது மனோவயமான எதுவுமே உனக்கு சுதந்திரத்தை தர முடியாது. உன் கற்பனையான கட்டுக்கள் உன்னால் ஏற்படுத்தப்பட்டவை என்று புரிந்து கொண்டு உன்னை கட்டியிருக்கும் சங்கிலிகளை உறுதிப்படுத்தாமல் இருந்தாலே நீ சுதந்திரமானவன். கேட்பவர், ஒரு குருவிடம் ஒருவர் எப்படி நம்பிக்கை வைப்பது? மகாராஜ், குருவை கண்டுபிடித்து அவரிடம் நம்பிக்கை வைப்பது என்பது அரிதான அதிர்ஷ்டம். அது அடிக்கடி நடப்பதில்லை. கேட்பவர், விதி நிர்ணயிக்கிறதா? மகாராஜ், அதை விதி என்று சொல்வது சிறிதளவே விளக்குகிறது. அது நிகழும் போது ஏன் நிகழ்ந்தது என்று உன்னால் சொல்ல முடியாது. அதை கர்மா அல்லது கருணை அல்லது கடவுளின் விருப்பம் என்று சொல்லி உன் அறியாமையைத்தான் வெறுமனே மூடி மறைக்கிறாய். கேட்பவர், ஜே கிருஷ்ணமூர்த்தி குரு தேவையில்லை என்று சொல்கிறார். மகாராஜ், யாராவது உன்னிடம் உச்ச உயர்வான மெய்மையை பற்றியும் அதற்கான வழியையும் சொல்ல வேண்டும். கிருஷ்ணமூர்த்தி வேறு எதையும் செய்வதில்லை. ஒரு வகையில் அவர் சரி. ஏனெனில் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தங்கள்
குருக்களை நம்புவதில்லை. அவர்கள் குருக்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. இறுதியில் அவர்களை கைவிட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சீடர்களுக்கு குரு இல்லாததே பன்மடங்கு சிறப்பானது. அவர்கள் வழிகாட்டுதலுக்கு தங்களுக்குள் பார்ப்பதே சிறந்தது. ஒரு வாழும் குருவை காண்பது அரிதான சந்தர்ப்பம் மற்றும் ஒரு மாபெரும் பொறுப்பு. இந்த சமாச்சாரங்களை ஒருவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. நீங்கள் சொர்க்கத்தை வாங்க எத்தனைத்து குரு ஒரு விலைக்கு அதை கொடுப்பார் என்று கற்பனை செய்கிறீர்கள். சிறிய அளவில் கொடுத்து நிறைய வாங்க பேரம் பேசுகிறீர்கள். நீங்கள் உங்களைத் தவிர வேறு யாரையும் ஏமாற்றிக் கொள்வதில்லை. கேட்பவர், உங்கள் குரு நீங்களே உச்ச உயர்வு என்று சொன்னார். நீங்கள் அதை நம்பி அதன் மேல் செயல்பட்டீர்கள். யார் உங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்தது? மகாராஜ், நான் அறிவோடு இருந்தேன் என்று சொல். அவரை நம்பாமல் இருப்பது முட்டாள்தனம். என்னை தவறாக வழிநடத்த அவருக்கு என்ன அவசியம்? கேட்பவர், ஒரு கேள்விக்கு நாம் ஒன்றே. நாம் சமமானவர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். என்னால் அதை நம்ப முடியவில்லை. நான் அதை நம்பாததால் நீங்கள் சொல்வதால் எனக்கு என்ன பயன்? மகாராஜ், நீ நம்பாதது ஒரு பொருட்டல்ல. என் வார்த்தைகள் உண்மையானவை. அவை அவற்றின் வேலையை செய்யும். சத் சங்கத்தின் சிறப்பே இதுதான். கேட்பவர், உங்கள் அருகாமையில் அமர்ந்திருப்பதை ஒரு ஆன்மீக பயிற்சி என்று கருதலாமா? மகாராஜ், கண்டிப்பாக. வாழ்க்கை என்னும் நதி ஓடுகிறது. அதன் சிறிதளவு நீர் இங்கு உள்ளது. ஆனால் பெருமளவு அதன் குறிக்கோளை அடைந்துவிட்டது. உனக்கு தற்காலம் மட்டுமே தெரியும். நான் கடந்த காலத்திற்குள்ளும் எதிர்காலத்திற்குள்ளும் நீ என்னவாக இருந்தாய், என்னவாக போகிறாய் என்றும் பார்க்கிறேன். உன்னை நானாக பார்க்காமல் இருக்க முடியாது. வித்தியாசங்களை பார்க்காமல் இருப்பது அன்பின் அடிப்படை இயல்பு. கேட்பவர், நீங்கள் என்னை பார்ப்பது போல் நான் எப்போது பார்ப்பது? மகாராஜ், நீ உன்னை உடலாக கற்பனை செய்யாமல் இருந்தால் போதுமானது. நான் உடல் என்னும் கருத்துதான் பேரழிவானது. அது உன் மெய்யான தன்மையிலிருந்து உன்னை முற்றிலும் குருடாக்குகிறது. ஒரு கணமாவது நீ உடல் என்று நினைக்காதே. உனக்கு ஒரு பெயரையோ வடிவத்தையோ கொடுக்காதே. தீவிரமான மௌனத்தின் இருளில் மெய்மை கண்டுபிடிக்கப்படுகிறது. கேட்பவர், நான் உடல் அல்ல என்று உறுதியுடன் நான் நினைக்க வேண்டாமா? அந்த உறுதியை நான் எங்கு கண்டுபிடிப்பது? மகாராஜ், நீ முழுவதும் நம்பினாற்போல் நடந்து கொள். அப்போது மனோதிடம் வரும். வெறும் வார்த்தைகளால் என்ன பயன்? ஒரு சூத்திரம், ஒரு மனோ வடிவம் உனக்கு உதவாது. ஆனால் உடல் மற்றும் அதன் தேவைகளிலிருந்து விடுபட்ட சுயநலமில்லாத செயல் உன்னை மெய்மையின் மையத்திற்கு எடுத்துச் செல்லும். கேட்பவர், திடநம்பிக்கை இல்லாமல் செயல்படும் தைரியத்தை நான் எங்கு பெறுவது? மகாராஜ், அன்பு அந்த தைரியத்தை உனக்கு கொடுக்கும். நீ முழுவதும் மதிக்கக்கூடிய அன்பிற்கு தகுதியான உயர்வான ஒருவரை சந்தித்தால் உன் அன்பும் மதிப்பும் உன்னை மேன்மையுடன் செயல்பட செய்யும். கேட்பவர், எல்லோருக்கும் மதிக்கத்தக்கவர்களை மதிக்க தெரியாது. பெரும்பாலானவர்கள் முற்றிலும் உணர்வற்றவர்கள். மகாராஜ், வாழ்க்கை அவர்களை பாராட்ட வைக்கும். சேர்த்து வைக்கப்பட்ட அனுபவங்களின் கணமே அவர்களுக்கு பார்க்கும் கண்களை கொடுக்கும். நீ ஒரு மதிப்பான மனிதரை சந்தித்தால் அவரை நேசிக்கவும் நம்பவும் செய்து அவருடைய அறிவுரையை பின்பற்றவும் செய்வாய். இதுதான் மெய்யறிந்தவர்களுடைய பாங்கு. மற்றவர்கள் மதிக்கவும் நேசிக்கவும் ஒரு பூரணமான மாதிரியை ஏற்படுத்துவது. வாழ்க்கை மற்றும் குணத்தின் அழகு பொதுவான நன்மைக்கு ஒரு மாபெரும் பங்களிப்பு. கேட்பவர், வளர நாம் துக்கப்பட வேண்டியதில்லையா? மகாராஜ், துக்கம் உள்ளதென்றும் உலகம் துக்கப்படுகிறதென்றும் தெரிந்தால் போதுமானது. இன்பமோ வழியோ அவைகளாகவே மெய்ஞானத்தை தரமாட்டா. புரிதல் மட்டுமே தரும். உலகம் துன்பத்தால் நிரம்பி உள்ளது. பிறப்பதே ஒரு பேரிடர் என்னும் உண்மையை ஒரு முறை நீ கிரகித்து விட்டால் அதை தாண்டி போவதற்கான உந்துதலையும் சக்தியையும் பெறுவாய். இன்பம் உன்னை தூக்கத்தில் ஆழ்த்துகிறது, வழி விழிக்க செய்கிறது. நீ துன்பப்படாமல் இருக்க வேண்டுமானால் தூங்க செல்லாதே. நீ உன்னை ஆனந்தத்தில் மட்டுமே அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் ஆனந்தம் உன் இயல்பு. மெய்ஞானம் பெற நீ என்னவாக இல்லையோ அந்த எதிரானதை நீ எதிர்கொள்ள வேண்டும். தொடரும். ஓம்.